It says it's not by might nor by power but by His Spirit. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. You have to make the transition from everything that is of the flesh into the realm of the Spirit. ஆவியின் மண்டலங்களுக்குள்ளாக வருவதற்குரிய அந்த பரிமாணத்தின் அந்த மாற்றத்தை நீங்கள் மாம்சத்திலிருந்து விட்டு வருவதற்கு முடிவு செய்ய வேண்டும். And I believe tonight God's going to touch and initiate many of you to move into that realm supernaturally. அசாதாரணமான விதத்திலே அந்த மண்டலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உங்களை தொட்டு அனுப்ப போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். So I'd like to talk to you tonight for some time about understanding the supernatural. அதனால் இந்த இரவிலும் இந்த அசாதாரணமான காரியத்தை புரிந்து கொள்வதற்குரிய போதனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். You can never operate what you never understand. நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றிலே நீங்கள் கிரியை செய்ய முடியாது. Supernatural is a reality when your eyes are open to see in terms of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் அறிவதுதான் இந்த அசாதாரணத்தின் நிஜம். So I would like to have you connected to me even as we learn the word together. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்னோடு இணைக்கப்படும்படியாய் நான் விரும்புகிறேன். In the Bible you see that God initiated a lot of servants of God to move from the natural into the supernatural. அநேக பரிசுத்தவான்களை தேவன் வேதத்திலே சாதாரணமான நிலைமையிலிருந்து அசாதாரணமான நிலைமைக்கு எப்படி அழைத்து சென்றார் என்பதை பார்க்க முடியும். இயற்கையான நிலைமையிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு எப்படி கொண்டு சென்றார் என்பதை பார்க்க முடியும். Amen. Because the Lord knows as long as you're going to stay in the realm of the natural, you will not move in the domain where God moves. நீங்கள் இயற்கையான சூழ்நிலையில் இயங்கும் வரைக்கும் ஆண்டவர் அசைவாடுகிற அந்த மண்டலத்திற்குள் செயல்பட முடியாது. Amen. When God wanted to use Moses, மோசேயை தேவன் பயன்படுத்த விரும்பின போது all that Moses ever knew was about his muscle power. மோசேக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய தசையின் வல்லமை மாத்திரமே. Because he was trained in all the skills as Egyptian prince. ஒரு எகிப்தின் இளவரசனாக அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவனாக சகல வித்தைகளிலும் கற்று தேறினவனாக இருந்தான். The best of your natural skills cannot accomplish the purposes of God. தேவனுடைய நோக்கங்களை உங்களுடைய சிறந்த இயற்கையில் கொடுக்கப்பட்ட திறமைகள் ஒரு நாளும் பூர்த்தி செய்ய முடியாது. Always remember, because you have some natural abilities, it doesn't mean that God can use you. உங்களுக்கு இயற்கையாகவே சில திறமைகள் இருப்பதினால் கர்த்தர் பயன்படுத்துவார் என்று நினைக்க முடியாது. Some of the people, they operate in the optimum level of skills and talents in the kingdom of God, but they are still in the flesh. பாருங்கள், சில தேவனுடைய ராஜ்யத்திலும் தங்களுடைய சிறந்த நிலைமையில் தாளந்துகளிலும் திறமைகளிலும் பயன்படுத்தப்பட்டாலும் மாம்சத்தில் தான் இருக்கிறார்கள். There are few things that clearly distinguishes that which is from the spirit from that which is from the flesh. மாம்சத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் தேவ ஆவியினால் உண்டாகிற காரியங்களுக்கும் உரியதான குறிப்பிட்ட வித்தியாசங்களை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் உள்ளது. Both are not the same. இரண்டுமே ஒன்றல்ல. If you sow in the spirit, you will reap from the spirit. நீங்கள் ஆவியிலே விதைத்தீர்கள் என்றால் ஆவியினாலே அறுவடையை பெறுவீர்கள். If you sow in the flesh, you will reap from the flesh. நீங்கள் மாம்சத்தில் விதைப்பீர்கள் என்றால் மாம்சத்தினாலே அறுவடையை அறுப்பீர்கள். So God had an encounter with Moses. மோசேயை தேவன் சந்தித்தார். It was a lonely place. அது ஒரு தனிமையான இடம். It was a desert. வனாந்திரம். He didn't plan to have a meeting with God. தேவனிடத்தில் ஒரு சந்திப்பை அவன் ஒரு நாளும் திட்டமிடவில்லை. But God was planning about that. ஆனால் தேவன் திட்டமிட்டார். Amen. The Mount of Sinai, he had an encounter with God out of the burning bush. எரிகிற முட்செடியிலிருந்து தேவனிடத்திலே ஒரு சந்திப்பை மோசே பெற்றான். He could see that the flame was coming out of the bush, but still the bush was not consumed.
செடியிலிருந்து இப்படியாக புறப்பட்ட ஜுவாலையை அவன் பார்த்தும் முட்புதர் வேகாதிருக்கிறதையும் அவன் கண்டான். So he was standing in awe and wonder. அதனால் அவன் இப்படிப்பட்ட பயங்கரத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் நிரம்பினவனாய் நின்று கொண்டிருந்தான். How this could be? எப்படி இது சம்பவிக்கும்? Always remember, only when you step into the supernatural, you come in contact with God. நீங்கள் அசாதாரண மண்டலத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதே தேவனிடத்தில் தொடர்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். Amen. When you step into the supernatural, you come in contact with God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுதே தேவனிடத்தில் நீங்கள் சந்திப்பை பெறுகிறீர்கள். Hallelujah. The first thing that God taught him was முதலாவது காரியம் மோசேக்கு அவர் கற்பித்தது about holiness. பரிசுத்தத்தை பற்றி. Listen carefully. I'm just talking to you out of the spirit. ஆவியிலிருந்து நான் பேசுகிறபடினால் கவனித்து கேளுங்கள். I didn't plan anything. நான் எதையும் திட்டமிடவில்லை. God told him, Moses, take off your sandals. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார், மோசே உன் பாதரட்சைகளை கழற்றி விடு. Because the place where you're standing is a holy ground. ஏனென்றால் நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி. It's a holy ground. பரிசுத்த பூமி. He was not standing in the temple. அவன் ஏதோ ஒரு ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கவில்லை. He was out in the desert. வனாந்தரத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். But God said, ஆனால் தேவன் சொன்னார், now you're standing on a holy ground. நீ இப்பொழுது நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி. The first thing that God would like to do in your life is to shift your ground. முதலாவது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புவது உங்களுடைய இடத்தை மாற்றுவது. Hallelujah. You cannot still be where you are and still expect God to move supernaturally in your life. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. You must shift grounds. நீங்கள் இடத்தை மாற்றியாக வேண்டும். Moses came to the mountain of God. தேவனுடைய பர்வதத்திற்கு மோசே கடந்து வந்தார். When you go back home, you read Exodus 3 says he came to the mountain of God. யாத்ராகமம் 3:6 நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசிங்கள், அவன் தேவனுடைய பர்வதத்திற்கு கடந்து வந்தான். God told him, Moses, கர்த்தர் சொன்னார், மோசே you are standing on a holy ground. நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்த பூமி. Your encounter with God brings an awesome sense of holiness in your spirit. நீங்கள் தேவனை சந்திக்கிற அந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குறித்ததான பயங்கரமான உணர்வு உங்கள் ஆவிக்குள் கடந்து வருகிறது. What is the first thing you sense when you come closer to God? நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வருகிற பொழுது நீங்கள் உணர்கிற முதலாவது காரியம் என்ன? It is not power. வல்லமை அல்ல. It is holiness. பரிசுத்தம். மோசே, I know that you grew up in the palace. நீ அரண்மனையில் வளர்ந்தவன் என்று எனக்கு தெரியும். But this ground is different. ஆனால் இந்த பூமி வித்தியாசமானது. You are standing on a holy ground. நீ ஒரு பரிசுத்த பூமியில் நின்று கொண்டிருக்கிறாய். Because you exactly stand where I am standing. நான் நிற்கிற இடத்திலே சரியாய் நீயும் நிற்கிறாய். You come to the ground where I am revealing myself. என்னை வெளிப்படுத்துகிற இடத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். You come to the place where I surrounded the place with my glory, with my presence, because it's a holy ground. என்னுடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நான் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்தானத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் இது பரிசுத்த பூமி. The Lord tells some of you, உங்களில் சிலரிடத்தில் தேவன் சொல்லுகிறார், you must move to a holy ground. நீங்கள் ஒரு பரிசுத்த பூமிக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். Move to a holy ground. பரிசுத்த இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். When I say that, I feel the presence of God here. நான் அதை சொல்லும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை இங்கே உணர்கிறேன். Hallelujah. The ground where you stand must be redefined in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் இருக்கிற பூமியின் அர்த்தம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். The devil knows exactly where you stand. பிசாசுக்கு தெரியும் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது. I am not standing somewhere. நான் எங்கோ நின்று கொண்டிருக்கவில்லை. I am standing on a holy ground.
நான் பரிசுத்த பூமியின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். I'm standing on the ground exactly where God moves by His Spirit. அவருடைய ஆவியை கொண்டு தேவன் அசைவாடுகிற ஒரு ஸ்தானத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். I'm standing exactly where God Himself stands. தேவன் நிற்கிற அதே இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Being a man of God, woman of God, if you want to be used of God, you must know your ground first. தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்பினீர்கள் என்றால் தேவன் உங்களை நிறுத்துகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். So out of the burning bush, God revealed Himself. எரிகிற முட்புதரிலிருந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். He called him by name, Moses. மோசே என்ற அவனுடைய பெயரை சொல்லி அவனை அழைத்தார். You can come to church for a lifetime, ஜீவகாலம் முழுவதும் நீங்கள் சபைக்கு வரலாம், but still not have any encounter with God. ஆனாலும் தேவனிடத்தில் ஒரு சந்திப்பையே பெறாமலும் இருக்கலாம். It doesn't pay off. அது உதவாது. It doesn't pay off. அது உதவாது. You must have an encounter with Jesus. இயேசுவினிடத்தில் நீங்கள் ஒரு சந்திப்பை பெற்றாக வேண்டும். Nobody is going to be around. யாரும் உங்களை சுற்றி இருக்க போவதில்லை. You and Jesus. நீங்களும் இயேசுவும் மாத்திரம். Just like Moses was left alone in the holy ground to commune with God, to have a supernatural encounter with God. மோசேயை போல தேவனிடத்தில் பேசவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளவும் அவன் தனிமையாய் விடப்பட்டதை போல நீங்கள் விடப்பட வேண்டும். Moses' life was changed from that moment. அந்த நிமிஷத்திலிருந்து மோசேயின் வாழ்க்கை மாறினது. Because he has never stood that ground before. ஏனென்றால் அப்படிப்பட்ட இடத்தில் அவன் ஒரு காலம் முன்பு நின்றதே இல்லை. It's a holy ground. அது பரிசுத்த பூமி. It's a holy ground. அது பரிசுத்த பூமி. The devil trembles at you when you stand on a holy ground. நீங்கள் பரிசுத்த பூமியின் மேல் நிற்கும் பொழுது பிசாசானவன் உங்களை கண்டு நடுங்குகிறான். It is not about the place, it is about the presence. அது இடத்தை குறித்தது அல்ல, அவருடைய பிரசன்னத்தை குறித்தது. Amen. When God wanted to send Moses to Pharaoh, மோசேயை பார்வோனிடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தேவன் முடிவெடுத்த போது he just asked him, what do you have in your hands? அவர் கேட்டதான ஒரு கேள்வி, உன் கையில் இருப்பது என்ன? What do you have in your hands? உன் கையில் இருப்பது என்ன? When God asks a question, it doesn't mean that he doesn't know the answer. கர்த்தர் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது It doesn't mean that, he doesn't know the answer. கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வியை கேட்கும் பொழுது அவருக்கு பதில் தெரியாதவராய் கேட்பது இல்லை. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். When God asks you something, கர்த்தர் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கும் பொழுது the reply of your mouth is very important. உங்கள் நாவின் பிரதியுத்தரம் மிக முக்கியமானது. You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? He said, I have a staff. அவன் சொன்னான், என் கரத்தில் இருப்பது கோல். What can be done with the staff? கோலை கொண்டு என்ன செய்ய முடியும்? I used this for the last 40 years to tend the sheep. 40 கடந்த வருட காலங்கள் அவன் ஆடுகளை மேய்ப்பதற்காக பயன்படுத்தின கோல். The staff of Moses is not a symbol of power. மோசேயின் கோல் என்றால் அது வல்லமையின் அடையாளமே அல்ல. It came from the desert. வனாந்தரத்திலிருந்து வந்த ஒன்று. I picked up the staff from the desert. வனாந்தரத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒன்று. Not from the palace. அரண்மனையில் இருந்து அல்ல. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? But still God said, what do you have? ஆனாலும் கர்த்தர் சொன்ன காரியம், உன் கையில் இருப்பது என்ன? There is something you have in your hand. உங்களுடைய கையில் ஏதோ ஒன்று இருக்கிறது. You will never know how God would choose to display supernatural power by using some of the most simplest things in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக மிக சாதாரணமான காரியங்களை எப்படி அவர் அசாதாரணமாக எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறியக்கூட முடியாது. Lord, I have a staff in my hand. ஆண்டவரே, என் கையில் ஒரு கோல் இருக்கிறது. God said, put it down. கர்த்தர் சொல்கிறார், அதை கீழே போடு. Listen now. கவனியுங்கள். A conversation goes between God and Moses. கர்த்தருக்கும் மோசேக்கும் இடையிலான சம்பாஷணை போய் கொண்டிருக்கிறது. He is initiating him into the supernatural. அவர் மோசேயை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு அழைத்து செல்கிறார். Is being initiated into the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு அழைத்து செல்கிற ஒரு சூழ்நிலை. God's going to initiate some of you into the supernatural tonight. இந்த ராத்திரியிலும் உங்களில் சிலரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த நிலைமையில் கர்த்தர் அழைத்து செல்ல போகிறார். Are you ready? தயாராக இருக்கிறீர்களா? He said, put the same staff on the floor. அதே கோலை இப்பொழுது நிலத்தில் போடு. When he put it down, அவன் அதை போட்ட பொழுது it became a snake. அது சர்ப்பமாயிற்று. He said, pick it up again by the tail. அதன் வாலை பிடித்து இப்பொழுது எடு என்று சொன்னார். It became a staff. மறுபடியும் அது கோலாயிற்று. God was trying to teach Moses about the supernatural power of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை மோசேக்கு தேவன் கற்பிக்க தொடங்கினார். I would like to tell you tonight, there's something in your life that God would like to connect that with the supernatural power of God. உங்களில் இருக்கிற ஏதோ ஒன்றோடு தேவன் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையோடு இணைக்க இந்த ராத்திரி முயற்சிக்கிறார். You have it already with you. அதை நீங்கள் ஏற்கனவே உங்களில் வைத்திருக்கிறீர்கள். Moses used the same staff for 40 years tending the sheep in the desert. வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்ப்பதற்கு மோசே அதே கோலை 40 வருடங்கள் பயன்படுத்தினார். He did not find anything very special there. அங்கே எந்த விசேஷத்தையும் அவன் கண்டுபிடிக்கவில்லை. But now, ஆனால் இப்பொழுது the staff of Moses is becoming the staff of God. மோசேயின் கோலானது தேவனுடைய கோலாக மாறுகிறது. There is something happening to the staff. கோலுக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். That which has been in your hands for years. பல வருடங்களாக உங்கள் கையில் இருக்கிறதான அந்த ஒரு காரியம். You might have thought it is useless. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது என்று உங்களால் கருதப்பட்ட காரியம். But God's going to touch that very thing in your life. அதே காரியத்தை தேவன் இந்த ராத்திரியிலே தொட போகிறார். Are you listening to what I'm saying? சொல்வதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Amen. You don't find anything special about your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்த எந்த ஒரு விசேஷத்தையும் நீங்கள் உணராமல் இருக்கலாம். But God has found something special in your life. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசேஷத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். He is about to touch that right now in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அதை அவர் தொட போகிறார். Amen. God asked Ezekiel, எசேக்கியேலை தேவன் கேட்டார், can these dry bones live? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? Listen carefully. கவனமாய் கேளுங்கள். If you want to do what you can do, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் you don't need God. உங்களுக்கு தேவன் தேவையில்லை. But if you want to do what is humanly impossible in your life, then you say, I need God. மனுஷனால் சாத்தியமாகாத காரியத்தை என் வாழ்க்கையில் சாத்தியமாக பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தேவன் தேவை. You could say, no, I sing because I know how to sing. நான் பாடுவேன் ஏனென்றால் எனக்கு எப்படி பாடுவது என்பது தெரியும். I can play music because I know how to play music. இசை வாசிப்பேன் ஏனென்றால் இசை வாசிக்க எனக்கு தெரியும். I can speak because I know how to speak. எனக்கு பேச வேண்டும் என்று தெரிவதினால் நான் பேசுவேன். You can do all these things out of natural talent. இயற்கையான திறமையின் அடிப்படையில் இத்தனை காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியும். It doesn't mean that God is involved in what you do. அதனால் நீங்கள் செய்வதில் தேவன் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அர்த்தமில்லை. Do you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? The staff of Moses must be touched by the fire of God. தேவனுடைய அக்கினியினாலே மோசேயுடைய கோல் தொடப்பட்டாக வேண்டும்.
Amen. All the musicians, listen carefully. எல்லா இசை வாசிக்கிறவர்களும் கவனமாய் கேளுங்கள். Never ever substitute your natural talent in the place of God's anointing. தேவனுடைய அபிஷேகத்தின் இடத்திலே உங்கள் இயற்கையின் திறமைகளை ஒரு காலம் நீங்கள் வைக்காதிருங்கள். You will do more damage than doing anything constructive. கட்டுவதற்கு பதிலாக அதிகமாய் சிதைக்க ஆரம்பிப்பீர்கள். Flesh gives birth to flesh. மாம்சம் மாம்சத்தையே பிறப்பிக்கும். But it is the spirit that quickens. ஆனால் ஆவியே உயிர்ப்பிக்கிறது. Hallelujah. I want to tell you now now God asked Ezekiel, can these dry bones live? எசேக்கியேலை தேவன் கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? And he said, Lord, you know about that. அதற்கு அவன் சொன்னது, தேவரீர் அதை அறிவீர். He didn't say no. இல்லை என்றவன் சொல்லவில்லை. But he said, Lord, you alone know about that. தேவரீர் அதை அறிவீர் ஆண்டவரே. Do you know that God knows something that you do not know? உங்களுக்கு தெரியாததை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? It's prophetic, listen. இது தீர்க்கதரிசனமானது, கவனியுங்கள். Because you do not know, don't conclude. உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக முடிவு செய்யாதிருங்கள். Because you don't understand, don't conclude it is not possible. உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக இது சாத்தியமில்லை என்று சொல்லாதிருங்கள். Tell God, Lord, you know something that I do not know. ஆண்டவரே, நான் அறியாத ஒன்றை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள். Can these dry bones live? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? He didn't say no, Lord. இல்லை ஆண்டவரே என்று அவன் சொல்லவில்லை. But he said, you know about it. ஆனால் அவன் சொன்னான், நீர் அதை அறிவீர் ஆண்டவரே. I want to tell you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுங்க. Never ever open your mouth and say it cannot happen. உடைய வாய்களை திறந்து ஒருபோதும் சொல்லாதிருங்கள், இது சாத்தியமே இல்லை என்று. Say, Lord, you know about it. சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் அதை அறிவீர். You know something that I do not know. நான் அறியாத ஒன்றை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, I am on your side. நான் உம் பட்சத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. The Lord said, prophesy now. அப்பொழுது தேவன் சொன்னார், தீர்க்க தரிசனம் உரை. Prophesy. தீர்க்க தரிசனம் உரை. I want to tell you, God's going to put his words in your mouth tonight that you may rise up and speak the words of prophecy. இந்த ராத்திரியிலும் கர்த்தர் உங்களுடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை போட்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் எழும்ப விரும்புகிறார். Hallelujah. God's going to allow you and empower you to work in some of the most impossible situations in your life. சாத்தியக்கூறுகள் இல்லாத உங்கள் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். Don't go by what you see. நீங்கள் பார்ப்பதை வைத்து போகாதிருங்கள். But tune your ears to the living God. உயிருள்ள தேவனுக்கு நேராக உங்களுடைய செவிகளை நீங்கள் சாய்த்துக் கொள்ளுங்கள். Are you ready for the supernatural? அசாதாரணமானதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? Amen. So I'm going to stop here. இங்கே நான் நிறுத்த போகிறேன். This morning Pastor Pramila spoke a very powerful message in the Tamil service. தமிழ் ஆராதனையிலே போதகர் பிரமிளா வல்லமையான செய்தியை கொடுத்தார்கள். Supernatural transactions. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிமாற்றங்கள். Transaction of anointing. அபிஷேகத்தின் பரிமாற்றங்கள். Hallelujah. Hallelujah. If you ask God tonight, He's going to touch you. இந்த ராத்திரி வேளையிலே தேவனை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர் உங்களை தொடப் போகிறார். I find the presence of God increasing in this place. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அதிகரிக்கிறதை நான் உணர்கிறேன். So stand wherever you are. எங்கே இருக்கிறீர்களோ அங்கே எழுந்து நின்று கொள்ளுங்கள். Jesus' name. Take it in the name of Jesus. Glory. Yes.
Fire in Jesus' name. Fire in Jesus' name. Yes. From here, the Lord is touching you. Take it. Yes. God. Samuel, lift your hand. From there, yes. The power of God will touch you where you are. Yes. Take it. Glory. Hallelujah. Jyoti, lift your hand. Just be there. Lift your hands. Yes, God. I release it in Jesus' name. Glory. Christopher, in the nimisham kathide valamai mel irangi kondirukku. Petuko. Jesus' name. Yes. The John, lift your hands, John. Receive it, my brother, in Jesus' name. Fire. Fire, John. Fire. Fire. Yes. Krishna. Now, according to what I prophesied, the anointing is coming upon you. Take it. Come here, Godwin. Come here. Now, take it. Come, Reuben. Reuben. The Lord says, Reuben, chains are broken in Jesus' name. Navin, stand up. Son, stand up. Take. Yes. Hallelujah. I see in the spirit realm, the Lord, I'm hearing the Lord saying to me, man of God. Say everybody, man of God. You would be a man of God. Your destiny is to be a man of God. Son, take the glory. I see, lift your hands, Lawrence. Right now, the Lord is showing me there's oil in your mouth. He has anointed your mouth with oil. Oh God, yes. Isaac, come here. Isaac, come here. You are reeling under the power of God, son. Lift your hands, son. Take it. Take it. Sister Kala and Sister Smina, come here. Hallelujah. Stand here. Hallelujah. Stand here. Jesus' name. Lift your hands, both of you. While I'm speaking to you, I feel the presence of God. I will see the glory of God on you. Take the glory on yourself. Thank you. Thank you, Jesus. Sister Kala. Holy Spirit, more. 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 Yes. How many of you enjoy the presence of God? This is not a regular service. Just lift your hands one more time. Father God, I want to thank you for everyone here tonight in Jesus' name. Thank you, Lord. Holy Spirit, we humble our lives. We are nothing. We are nothing. It's all about Jesus. Today, the power that you released in your spirit will abide there, will multiply in Jesus' name. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீர் விதைத்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கனி கொடுக்கட்டும், பல மடங்காய் மாறட்டும். உங்களுடைய ஆவியினால் தீர்க்கதரிசனமாய் பேசின எல்லா வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தில் அவைகளை முத்திரை செய்கிறேன். முத்திரிக்கிறேன். I seal the words of prophecy. The Spirit of God. The பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அந்த பிரசனத்தை அவங்க அனுபவிக்கட்டும். அந்த பிரசனத்துக்கு நன்றி. கனமை நமக்கு மாத்திரமே இயேசுவின் அதிகாரம் வல்லமை